ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்ருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா, இது பெரிய கருப்பு சாமின்னு சொல்லிட்டுங்க. கொல்லிமலைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கள் ஊரில் பக்கத்தில் இங்கே இருக்குது இந்த மலை. அந்த மலத்துக்கு மலையினுடைய அடிவாரத்தில் தான் இந்த பெரிய கருப்பு சாமி இருக்குங்க. இந்த கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேண்டுதலெல்லாம் வச்சுருக்காங்க இல்லைங்களா? இப்போ குழந்தைங்களுக்கு காது குத்துறது, குழந்தைங்களுக்கு ஏதாவது முடியாமல் போயிடுது, உடம்பு சரியில்லை இந்த மாதிரின்றதுக்கெல்லாம் இங்கே வந்து மொட்டை அடித்து வேண்டுதலை பண்ணி கெடா வெட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கெடா வெட்டி கெடா கோழி எது வேணால் வெட்டுறாங்க. அந்த மாதிரி பண்ணிவிட்டு இங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு எதையுமே மிச்சம் வைக்காமல் இங்கேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு பாத்திரத்தில் கழுவி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலினுடைய இது. பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது. இப்போ நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சவங்க பூசாரிக்குனால ஸ்லைட்டாக எடுத்துக்கோங்கன்ட்டாங்க. அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ குத்திருந்தாங்க. இதெல்லாம் வேண்டுதலை வேலை தான் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஆலமரம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆலமரத்தை கீழே பார்த்தீங்கன்னா அந்த சுற்றிலும் வந்து உட்கார மாதிரி ஒரு இடம் போட்டிருந்தாங்க. நிறைய பேர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் அட் டைமில் உட்காரலாம் போல இருங்க. அந்த மாதிரி அந்த ஆலமரத்தினுடைய விழுது பாருங்கள் சுற்றிலுமே அங்கங்கே அது வந்து அந்த விழுந்து அதுலேருந்து ஒரு மரம் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. இது கிட்டத்தட்ட அவங்க சொல்கிறாங்க ஒரு 60-70-100 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மரத்தினுடைய வயசுனாங்க. ஸ்டீலும் காடு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அருமையாக இருக்குது, ரம்மியமாக இருக்க இடம். பார்த்தீங்கன்னா கோயிலில் பார்த்தீங்கன்னா அப்போ கேரள முறைப்படி இந்த ஓட்டெல்லாம் இது பண்ணியிருப்பாங்களா, அந்த மாதிரி இது பண்ணி தான் ஓடு தான் போட்டிருந்தாங்க. மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா வேண்டுதலை வச்சு எல்லோரும் அந்த வேலு அருவா கொடுவா இதெல்லாமே வச்சுருந்தாங்க. நிறைய இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். வேலு அருவா கொடுவாலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்தக்காரங்களாம் ஆல்மோஸ்ட் எல்லோரும் வந்துட்டாங்க. எல்லாம் வண்டி கட்டி ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 குடும்பம் பார்த்திங்கன்னா அப்படியே பந்தி வைக்கிறதுக்கு அங்கேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேபிள் சேர் மாதிரியே இது டேபிள் சேர் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டா ரூம் மாதிரி சின்னதாக ஒரு தடுப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃபேமிலியும் அவங்க செஞ்சு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்லாம், இல்லை இங்கேயே ஆள் போட்டு நம்ம செஞ்சும் சாப்பிட்லாம். எங்கள் சித்தப்பா தான் இவர் தான். இவங்க பொண்ணுக்கு தான் பார்த்திங்கன்னா 9வது மொட்டைங்க ஃப்ரெண்ட்ஸு. அந்த பாப்பாவுக்கு வந்து 9 மொட்டைங்களாம் வேண்டுதல் பண்ணியிருந்தாங்களா. இது கடைசி மொட்டை. பாப்பா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவள் வந்து இப்போ ஒரு 3வது 4வது அங்கே வந்துட்டு இருக்க பாருங்க. அந்த பாப்பா தான். அந்த பாப்பா இல்லை எந்த பாப்பா இல்லை, இன்னொன்று மொட்டை அடிச்சுட்டு வந்திருந்தா. அவளுக்கு தான் பார்த்திங்கன்னா அந்த பாப்பா சைஸ் தான் இருக்கும் அந்த குழந்தை. பார்த்திங்கன்னா அவளுக்கு 9வது மொட்டைங்களாம். எங்களை எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி இன்னும் 9வது மொட்டை அடிக்க போகிறோம் வாங்கினா, என்ன ஒரு குழந்தைக்கு 3 மொட்டை அடிப்பாங்க, நீங்கள் என்ன 9வது மொட்டைனா? ஆமாப்பா, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாமல் போயிடுச்சு, அதுக்காக வேண்டுதல் வச்சுருந்த பெரிய கருப்பு சாமிக்கு அதை தான் பண்ணியிருந்தோம். வாங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இடமும் நல்லா வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருந்தது ஃபீலிங்கு. சித்தப்பாவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சொந்தக்காரங்கன்றதோட அவங்க குடியிருக்கிற பகுதியில் நிறைய பேரை கூப்பிட்டுருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸு. எல்லோரும் செம்ம பந்தி சூப்பராக முடிஞ்சிச்சு. எல்லோரும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். கெடா இருந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ். கெடா அப்புறம் அதுக்கப்புறம் சிக்கன்லாம் செஞ்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அங்கேருந்தே ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க சமையல் செய்கிறதுக்கு. அவங்களே செஞ்சுட்டாங்க. சூப்பராக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த பக்கம் வந்தோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா கொல்லிமலை, அந்த மலை தான் பார்த்திங்கன்னா கொல்லிமலை. நாங்கள் கீழே அடிவாரத்தில் தான் இந்த கோயில் இருக்குது, பெரிய கருப்பு சாமி. சரி, இங்கே வந்து லொக்கேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்மளுக்கு வந்து ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லா இருக்குன்ட்டு எங்கள் அண்ணா தான் அங்கே குறுக்கு போயிட்டுருக்காரு. எங்கள் வீட்டுக்காருடைய பெரிய மாமா பையன் அவர். அவங்கெல்லாம் வந்து திருச்செங்கோட்டில் தான் இருக்காங்க. திருச்செந்தூர்னா இது வெனந்தூர்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பக்கம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறதில்ல, அங்கே தான் அண்ணாலாம் இருக்கார். அவர் வந்து ஹையர் செகண்டரியில் டீச்சராக இருக்காருங்க, அண்ணனும் அண்ணியும். பார்த்திங்கன்னா இங்கே பாக்குத்தோப்பு மாதிரி தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சுற்றியில் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா பாக்குத்தோப்பு தான். நாங்கள் சரி போய் வீடியோலாம் எடுக்கலாம்னு பார்த்தேன். ஜென்ஸுங்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த சைடு தான் இப்போ வந்து அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. எதுக்கிட்ட அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு சும்மா ஒரு வந்ததுக்கு ஒரு கிளிப் மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் நாங்கள் வந்துவிட்டோம். அப்புறம் பாருங்கள், இங்கே பாருங்கள் எங்கள் சொந்தக்காரங்க தான் உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்க வண்டி எடுத்துகிட்டே வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு குட்டி டெம்போ தான். அதில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சமையல் செய்கிற பாத்திரம், சேரு, டேபிள் எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. பாருங்கள், இது மாதிரி ஒரு 10-20 ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி மட்டும் வந்திருந்தாங்க. எல்லாருமே இந்த அந்தி சாயிற நேரம், அதாவது 6 மணிக்கு அப்புறம் இந்த பக்கம் வந்து யாரும் இருக்கக்கூடாதுங்களா. ஏன்னா இது ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கிறனால வந்ததுவங்க சமையல்லாம் முடித்து செஞ்சு சாப்பிட்டு கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் எடுத்துகிட்டு போயிருந்துங்களாம். அதாவது எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்களாம், மிச்சம் வைக்கக்கூடாதுன்றாங்க. இங்கேயே செஞ்சு சாப்பிட்டுட்டு பாத்திரத்தில் ஆல்மோஸ்ட் கழுவி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. எங்கள் சொந்தக்காரங்க தான் பார்த்திங்கன்னா எல்லோரும் சுற்றியில் உட்காந்துட்டு இருக்காங்க. எங்கள் மாமியார் வீடு, நாங்கள் எங்கள் நாத்தனார் வீடு, அப்புறம் இவங்க பார்த்திங்கன்னா எங்கள் பெரியம்மா, அவங்க எங்கள் வீட்டுக்காருடைய மாமா ஒய்ஃப் அவங்க அங்கே இருக்காங்க. அவங்க ஃபேமிலியெலாம் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட சொந்தக்காரங்களாம் நாங்கள் ஒரு 60-70 பேர் போயிருந்தோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க குடியிருக்கிற பகுதியில் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நல்ல ஹெல்ப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சித்தப்பாக்கு அவங்க எந்த ஃபங்க்ஷன்
ஃபங்க்ஷனாலும் அவங்களே ஒருத்தரவே செஞ்சிடறாங்க. அவங்க ஃபேமிலியில் நைட்டே பூண்டு இஞ்சியெல்லாம் உரித்து கொடுத்து சமையல்காரம்மாக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்களாம் சொன்னாங்க. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கள் மாமியை விட்டு நாங்கள் எங்கள் நாத்தனார் வீட்டில் தான் வந்திருந்தோம். வர வழியில் பார்த்திங்கன்னா பலாப்பழம் பார்த்திங்கன்னா கொல்லிமலை பலாப்பழம் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். வர வழியெல்லாம் பாருங்கள் நல்ல ரம்மியமாக இருக்குங்க. இயற்கையினுடைய அழகுக்கு முன்னாடி நம்மளாம் ஒன்றுமே இல்லைங்க. ரோடும் சூப்பராக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா கிளைமேட்டும் கிட்டத்தட்ட மழை பெய்கிற மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே நாங்கள் கிளம்பிட்டோம். நல்லா கருங்கல் கட்டிட்டு வந்தது, காற்று மழை வரும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் பேசிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். அப்போ தான் சரி இங்கே பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஏதோ ஒரு இது மாதிரி இருக்குங்களா, பார்க்கு மாதிரி இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நம்ம சமைச்சு சாப்பிட்லாங்களாம். அது மாந்தோப்புன்னு சொன்னாங்க. அது ஒரு நாளைக்கு சரி போகலான்ட்டு. இங்கே இது ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இருந்தது. அதனால சிமிலிலாம் பாருங்கள் எவ்வளோ உயரமாக ஒரு வான உயரத்துக்கு இருக்குது. அருமையாக இருக்குங்க. நல்லா ஆனால் இந்த மக்கள்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையோடையே நல்லா ரொம்ப இருக்கிறனால நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்காங்க. எல்லாம் விளையிற நிலம் தான். அதனால் நல்லா விளைச்சலும் இருக்குது. நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டுக்கிட்டு இந்த பகுதியில் தான் பார்த்திங்கன்னா சிப்பு பாறைன்ற டாக்லாம் பார்த்திங்கன்னா அந்த காட்டுக்காரங்களாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். சரின்ட்டு அவங்கெல்லாம் சொன்னாங்க நெக்ஸ்ட் வாங்க எங்கள் காட்டுக்கே வாங்க, நீங்கள் வீடியோ எடுக்கிறனால எடுத்துக்கலாம், நம்ம இங்கேயே ஒரு நாள் சமைச்சு சாப்பிட்டுட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா மாந்தோப்புன்னு சொல்லிட்டு ஒரு இடம், அந்த இடத்துக்கு வந்து அங்கே நம்ம வந்து சமையல் செய்கிறதுக்கு ஆள் இருக்காங்களாம். செஞ்சு அங்கேயே சாப்பிட்டு கூட நம்ம ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரதுக்கு அவங்களுக்கு ஏதோ முன்னாடியே டோல்கேட் ஃப்ரீ சார்ஜ் மட்டும் கொடுக்கணுமா. நம்ம அந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா அங்கேயே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாங்களாம். ஒரு நாள் ஒருத்தருக்கு இவ்வளோ அமௌண்ட்டுலாம் சாப்பாடோட நம்ம அங்கே வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டு இயற்கையை ரசிச்சுட்டு நம்ம வீடியோ இந்த மாதிரி எடுக்கிறதுனா அது மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் இப்போ அந்த மாதிரி தான் ஒரு வீடியோ எடுக்கலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்துட்டு இப்போ ஒரு ட்ரிப்பு சித்தப்பா தான் சொன்னார், நீங்கள் இப்போ யூடியூப்பில் இருக்கிறனால உங்களுக்கு வீடியோ எடுக்கிறது இந்த பிளேஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ட்ரிப் வந்து சாமியும் கும்பிட்டுட்டு நீங்கள் வந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு போங்க. அடுத்த ட்ரிப்பு நீங்கள் சொன்ன அந்த மாந்தோப்பு இருக்குன்னு சொன்னீங்களா, அங்கே போய் வீடியோ எடுக்கிறதுக்கு சித்தப்பா சொன்னார். தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க இந்த பகுதி, இது அவங்க வீட்டானே அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருக்காங்க, அவங்களே ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன்னாங்க. நாங்களும் சரி அந்த அண்ணங்கிட்ட சரிங்க அப்படின்ட்டு பைபாஸ்க்கே வந்தாச்சு. அவ்வளோதான், நாங்கள் சேலம் நோக்கி வர ஆரம்பிச்சிட்டோம். வர வழியில் பார்த்திங்கன்னா பலாப்பழம்லாம் சூப்பராக இருக்குன்னாங்க. இங்கே கொல்லிமலை பழம் ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க வரவங்க. அவங்க அப்புறம் பார்த்தோன்னா ரோட்டோரத்துலேயே வச்சுருந்தாங்க. காற்று மழை எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எப்போ வேணால் வரும்னு இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே உள்ளூர்காரங்க வெளியூர்காரங்க ஏமாத்திடுறாங்க, கொடுங்கம்மா அவங்க கேட்குற ரேட்டுக்கு 100 ரூபான்னு போட்டு பழம் கூட அந்த அம்மா 150 ரூபா கம்மி இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸு. அப்படி இப்படின்னு ஒரு பழம் வாங்கிட்டு வந்துட்டோம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ரேவதி சரவணாஸ் வேர்ல்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? எவ்வளோ சூப்பராக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இயற்கைக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே வந்து ஒன்று தான். இயற்கையை ரசிக்காதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க. ஃபைனலாக ஒரே ஒரு பழம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாட்டை அடித்து பிடிச்சி வாங்கினோம். அது வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு அப்புறம் கிளம்பிட்டோம். நானே எங்கள் நாத்தனாரே எங்கள் வீட்டுக்காரே எல்லோரும் தான் வாங்கிட்டு இருந்தோம். இந்த பழத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு வாங்கினாங்க ஃப்ரெண்ட்ஸ். கடைசி பார்த்திங்கன்னா கூழாம்பழம் ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் கட் பண்ணி பார்த்தா 2 நாள் கழித்து வச்சு பார்த்தா கடைசி அந்த பழமும் பேரம் பேசி வாங்கி வேஸ்ட்டாக போச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோடு முடிகிறது. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதிலேருந்து உங்களிருந்து விடைபெறுவது ரேவதி சரவணன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோனுடைய கருத்துக்களை தெரிவிங்க, உங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ, நன்றி, மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ.